நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நபிகள் நாயகம் உதய நாளை ஊக்கமாக அதை புனித நாளாக போற்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக கொண்டாடிய போது திரளாக கூடியிருந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்கள் மத்தியில் அமைப்பின் சார்பில் நிறுவனருடன் இணை செயலாளர் ராஜபாண்டியன், துணை செயலாளர் தோழர் ஜெயச்சந்திரன் உடன் கரும்பு கடை கிளை தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூடி கொண்டாடிய பெரும் நிகழ்வு. மறுநெசவு. கோவை மாநகராட்சி மறுநெசவு என்ற துணி கழிவு சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தின் 33வது வார்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பழைய ஆடைகள், போர்வைகள், படுக்கை விரிப்புகள், திரை சீலைகள், துண்டுகள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு புதன்கிழமையும் தூய்மை பணியாளர்களிடம் வழங்கலாம். இத்திட்டத்தின் செயல்பாட்டை பொறுத்து மற்ற வார்டுகளுக்கும் விரிவுபடுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ 2026 இறுதியில் 1000 ஆண்டுகளில் இல்லாத மிக தீவிரமான காட்சிலா எல் நினோவாக உருமாறும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் NOAA கணிப்பின்படி இது தீவிரமடைய 81% வாய்ப்புள்ளது. இதனால் 2027 இதுவரை இல்லாத கடும் வெப்பம், வறட்சி, பெருவெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.